ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் என்னோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மெஹந்தி லேர்ன் பண்ணிக்க பிடிக்கும், மெஹந்தி போட்டு பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அழகாக மெஹந்தி டிசைன் போடுறதுக்கு நமக்கு சில பேசிக்கான எலமெண்ட்ஸ் வந்து தெரியணும். டாட் வைக்கிறது, லைன் போடுறது, இந்த மாதிரி சில பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் டாட். இந்த மாதிரி கோனை வச்சுட்டு ஒரே இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போல்டாக ஒரு டாட் வந்து விழுந்துடும். டாட் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் லைனாக வச்சு பழகணும். டாட் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால அதை பழகிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைனு. இந்த மாதிரி கண்டினியூஸாக பேப்பரை டச் பண்ணாமல் கை எடுக்காமல் போடுறதுக்கு வந்து பழகுங்க. இந்த மாதிரி விட்டுடுச்சுன்னா இடையில ஃபில் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கை எடுக்காமல் பேப்பரை டச் பண்ணாமல் லைன் போட பழகுங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். போடுற லைனை எல்லா சைட்லையுமே போடணும். ஹரிசாண்டலா, வெர்டிக்கலா, க்ராஸா, இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே நமக்கு லைன்ஸ் போடுறதுக்கு வரணும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஷேப்லலாம் நம்ம லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு பழகணும். நிறைய லைன்ஸ் போட்டு பழகணும். 4 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வராது. நிறைய லைன் போட்டு பாருங்கள். ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை காலமாக பிரிச்சுட்டு அதில் இந்த டிசைன்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வேவி லைன். லைனே இந்த மாதிரி கண்டினியூஸாக கை எடுக்காமல் விடாமல் இந்த மாதிரி வேவி லைன் போட்டு பழகுங்க. பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோவா வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸிங் கோன் இருக்கும் இல்லையா, பிரைடல் கோன், ஆர்கானிக் கோனில் ப்ராக்டிஸிங் கோன் இருக்குல்ல, அந்த கோன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், போடுற டிசைன் நல்லா இருக்குன்னு. கடையில் விற்கிற சிங்கோன் சில நேரம் நல்ல ஃப்ளோவாக வரும், சில நேரம் வராது. அதோட டிப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போடுற டிசைன் குண்டு குண்டாக தான் வரும். இந்த மாதிரி மெலிசாக வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸிங் கோன் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அதுக்கெலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் மெஹந்தியிலேருந்து வர பேஸ்ட் வந்து வரும். நீங்கள் சிங்க் கோனில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோனில் இருக்கிற ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் மெலிசாக போடணுங்கிற அளவுக்கு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி மெலிசாக போடவும் முடியும். ஓகேவா? நான் பிகினராக இருக்கும்போது ப்ராக்டிஸிங் கோன் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறேன். அதை வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்க் கோன்லேயே பொறுமையாக போட்டு பழகுங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே வரும். மெஹந்தி கோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அதில் ப்ரெஷர் போடுறீங்க, நீங்கள் ரொம்ப அழுத்துனீங்கன்னா பேஸ்ட் குண்டாக தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டு அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டிசைன் எப்படி வருது, எவ்வளோ மெலிசாக வருது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் லைனை வெர்டிக்கலாகவும் இந்த மாதிரி போட்டு பழகணும். எல்லா சைட்லேயுமே இந்த டிசைன்ஸ் வந்து போட்டு பழகணும். ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தானே, இதில் என்ன பெருசாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காம ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெஹந்தி போட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இந்த கிளாஸில் உங்களுக்கு கன்வே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் பார்க்க போகிறோம். ஸ்பைரலுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்டுக்குள்ளே கண்டினியூஸாக ஒரு 3 ரவுண்டு வரா மாதிரி போடுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பைரல். இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் ஸ்பைரல். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ரவுண்டுக்குள்ளே 3 ரவுண்டு வரா மாதிரி போடுங்க. அட்லீஸ்ட் 3 ரவுண்டாவது ஒரு ரவுண்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது ஸ்பைரல் மாதிரி இருக்கும். இல்லைனா அது அவ்வளோவா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போட்டு பழகுங்க. சின்ன ஸ்பைரலும் போட தெரியணும், பெரிய ஸ்பைரலும் போட தெரியணும். அந்த மாதிரி போட்டு பழகுங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஸ்பைரல் மாதிரி இருக்காது. ஸோ இதை போடக்கூடாது. அட்லீஸ்ட் 3 ரவுண்டாவது வரணும். இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. போடுறது வந்து என்னால் ப்ராக்டிஸிங் கோன் வாங்கினா தான் போட முடியும், எனக்கு வந்து ஒரு மெஹந்தி புக் இருந்தால் தான் போட முடியும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் A4 ஷீட் வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹந்தி போடுறது ஈஸி தான். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு அழகாக போடுறதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு சர்க்கிள் போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சர்க்கிள் போடுங்க. ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் வராது தான், பட் ஈஸியாக எப்படி போடுறதுங்கிறத சொல்கிறேன். நிறைய ஷேப்பில் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு பழகணும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். பெரிய மண்டலா போடுறதுக்கு நமக்கு இந்த சர்க்கிள் யூஸ் ஆகும். ஸோ சர்க்கிள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு லைன் தெரியணுமோ அதே மாதிரி சர்க்கிளும் நல்லா போடுறதுக்கு வரணும். சப்போஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி இன்விசிபிளாக ஒரு ப்ளஸ் போட்டுட்டு அதோட 4 எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மண்டலாவுக்கு பெரிய பெரிய ரவுண்ட் போடுறப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் போடுவோம். அப்படி இல்லைனா ஒரு சி, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சி, இந்த மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சி போடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சி, இந்த மாதிரி போட்டு ரவுண்டை கனெக்ட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹம்ப்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதை போட வருது, போட வரலனாலும் லைனு, ஹம்ப்ஸு, ஸ்பைரல் இது 3ம் கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி எம்மை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஹம்ப். ஓகேவா? இது மாதிரி போடுறது. இதில் சின்ன ஹம்ப்ஸு, பெரிய ஹம்ப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே கண்டினியூஸாக ஹம்ப்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அட்லீஸ்ட் ஒரு 20, 30 லைனுக்காவது ஹம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈவனா போடுறதுக்கு வரும். ஹம்ஸ் போடும்போது என்ன ரொம்ப நோட் பண்ணணும், கவனிக்கணும் அப்டின்னா, ஒண்ணு சின்னதாவும், ஒண்ணு பெருசாவும் போடக்கூடாது. நீங்க ஸ்டார்ட்டிங்ல எந்த சைஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ, அதே சைஸ் தான் எண்டிங் வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க போட, போட அது ரொம்பவே ஈஸியா வரும். பெரிய ஹம்ஸ்லருந்து ரொம்ப சின்ன ஹம்ஸ் உங்களால எந்த அளவுக்கு மைன்யூட்டா சின்ன ஹம்ஸ் போட முடியுதோ, அந்த அளவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு மெஹந்தி டிசைன் எடுத்தீங்க அப்டின்னா, அது அரபிக்கா இருக்கட்டும், இல்ல பிரைடல் மெஹந்தியா இருக்கட்டும், அதில ஹம்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ட்ராப்ஸ். இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு கீழ லைட்டா இழுத்து விட்டீங்க அப்டின்னா, ட்ராப்ஸ் வந்து வந்துரும். நமக்கு நெறைய அரபிக் டிசைன்ல இல்ல மண்டலா போடும்போது இந்த ட்ராப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ட்ராப்ஸ் போடவும் கத்துக்கணும். நல்ல போல்டா ஒரு டாட் வச்சுட்டு கீழ லைட்டா இழுத்து விட்டீங்க அப்டின்னா, ட்ராப்ஸ் வந்து வந்துரும். இந்த மாதிரி. ஹார்ட் கூட இந்த ட்ராப்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி. ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு அது பக்கத்திலேயே ஆப்போசிட்ல இன்னொரு ட்ராப் போட்டா ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து கிரியேட் ஆயிடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிசைன் வந்து லீஃப் டிசைன். இப்போ ட்ராப் போட்டோம் இல்லையா? அத மேல கொஞ்சம் நீட்டி விட்டோம் அப்டின்னா, அதுதான் ஒரு லீஃப் டிசைன். உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு டாட் வச்சுட்டு கீழ லைட்டா நீட்டி விடணும். அப்புறம் மேல லைட்டா நீட்டி விடணும். இந்த மாதிரி விட்டோம் அப்டின்னா, ஒரு லீஃப் மாரி நமக்கு கிடைச்சிரும். இந்த மாரி 3 லீஃப் போட்டீங்கன்னா, அது ஒரு டிசைன். நெறைய இந்த மாதிரி போட்டு, போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாரி தான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுக்கு மெஹந்தி போடுறதுக்கு ஈஸியா வரும். ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்குறீங்க, மெஹந்தி போட்டு பிராக்டிஸ் பண்றீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்றத எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ஹேப்பியா இருக்கும். நானும் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இந்த மாரி லாங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குது அப்டின்னா, இதே பேசிக் எலமெண்ட்ஸ் அது மாதிரி கன்டினியூவா இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கேன். நீங்க அங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய லீஃப் டிசைன் போட்டு பாருங்க. இந்த லீஃப் வச்சு நம்ம நெறைய டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டா பார்க்க போறது வந்து டபுள் லைன். ஆல்ரெடி லைன் போட்டோம் இல்லையா? அதுவே டபுள் லைனா போடணும். டபுள் லைனா போடுறதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இந்த மாரி பக்கத்துல நெருக்கமா இருக்கிற மாதிரி லைன்ஸ் வந்து போடணும். ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல எவ்ளோ க்ளோஸா அடுத்த லைன் வந்து நீட்டா போட முடியுமோ, அந்த மாதிரி போடுங்க. இதுதான் டபுள் லைன். இந்த டபுள் லைன் தான் பார்டருக்கு நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். நீங்க சிங்கிள் லைன் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு அது நல்லா வருது அப்டின்னா, நெக்ஸ்ட் இத வந்து ட்ரை பண்ணுங்க. நெறைய டபுள் லைன்ஸ் வந்து போட்டு பாருங்க. இத போட்டுட்டு சென்டர்ல வந்து போல்ட் பண்ணோம் அப்டின்னா, அது ஒரு திக் லைன் ஆயிடும். இது எல்லாமே நமக்கு பார்டர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர டச் பண்ணி லைன் போடாதீங்க. அது ஈஸியா இருக்கும். பட் ஆனா பார்க்குறதுக்கு நீட்டா இருக்காது. இந்த மாரி பேப்பர டச் பண்ணாம போட்டு பழகுங்க. இதோட பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெஹந்தி போட்டு கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்டர் டிசைன் எப்படி ட்ரா பண்றது, கிரிட் எப்படி ட்ரா பண்றதுன்னு, பிரைடல் மெஹந்தி எப்படி வரையிறதுங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதே கன்டினியூஸா வர வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கணும் அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.